நிறைய ப்ராடக்ட் இந்த மந்த் ரீபர்ச்சேஸ்க்கான ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கான ஆஃபர்ஸையும் நான் லாஸ்ட் எண்டிங்ல உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 20 பேர் வச்சு குவாலிஃபை பண்ணுவாங்க, ஒரு சிலர் 50 பேர் வச்சு குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. இருக்கிற 20 பேரும் 100 பிவி பண்ணா 2000 பாயிண்ட் வந்துடும் பிரான்ச் குவாலிஃபைட். இருக்க 50 பேரும் பர்ச்சேஸே பண்ணாம ஒருத்தர் 2 பேர் பண்ணா வராது. சோ நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியா பண்ணோம் அப்படின்னாலும் அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஏன்னா பர்ச்சேஸ பண்ணும் போது உங்களுக்கு தோன்ற ஒரே விஷயம், நம்ம 3000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றோம்னா நமக்கு 3000 ரூபாய் சேலரி வருமா, 3000 ரூபாய் சேலரி வந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் உங்க மைண்ட்ல இருக்கும். பட் ஆனா எல்லாருமே அந்த 3000 ரூபாய்க்கு பண்ணா நமக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம், அதே நீங்க அந்த மாசத்துல நான் குவாலிஃபை பண்ணிடுவேன், நான் இன்கம் எடுத்துருவேன், எனக்கு 10,000 ரூபாய் வந்துடும், அந்த 3000 ரூபாய் நான் 10,000 ரூபாய் சேலரியா எடுத்துருவேன் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. அதனாலதான் நீங்க 3000 ரூபாய் பண்ணவே யோசிக்கிறீங்க. எனக்கு அடுத்த மாசம் 10,000 ரூபாய் வந்துரும்னு உங்களை நம்பி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க சேலரி உங்க பர்ச்சேஸ் எல்லாமே கம்பல்சரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க உங்களை நம்பி எஃபெக்டா போடணும். நான் எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன் பாருங்க. இது என்னோட டீம்ல ஒருத்தவங்க தான் 8% சௌந்தர்யான்னு ஒருத்தவங்க. இவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா 14 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஷார்ட் பாயிண்டே 1200 பிவி தான். ஓகேங்களா, அவங்க 12% வர எக்ஸாம்பிளுக்கு நான் இதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவங்க டீம்ல 14 பேரும் இன்னைக்கு பர்ச்சேஸ், ஏன்னா அது 14 பேரும் பர்ச்சேஸ் பண்றது அவங்க லீடர் கையில தான் இருக்கு. ஓகேங்களா, அந்த 16 பேரும் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்க 12%, இன்னும் இருக்க 29 டேஸ்ல அவங்க பிரான்ச் வந்திருக்கலாம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 14 பேரும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க குவாலிஃபை பண்றதை மட்டும் யோசிக்க மாட்டாங்க, கீழே இருக்கவங்க நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய லெவல் முடிஞ்சு இப்ப நம்மளுடைய ஒர்க் ஒண்ணு இருக்கு, அந்த ஒர்க் முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணுவோம். சோ அததான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஐடியா எடுத்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் வர வைக்கிறது பாப்பாங்க. அப்போ நம்ம பண்ற பர்ச்சேஸ் நம்ம அப்ளைனுக்கும் ஆட் ஆகுது. நம்ம அப்ளைன் நம்ம கீழே ஐடி போடும்போது அந்த ஐடி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கும் ஆட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ செல்ஃப் பர்ச்சேஸ் ஒரு ஒர்க்கே கிடையாது. சோ யாரெல்லாம் வந்துட்டு ஆர்டர் போடாம இருக்கீங்களோ, நான் ஃபாஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு நைட் 12 வரைக்கும் டைம் இருக்கு. ஒரு சிலருக்கு ஓகே பாத்துக்கலாம், என்னைக்கு நீங்க ஒண்ணு ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நம்மளுடைய லெவல் தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருக்கும். நானும் ஸ்டார்டிங்ல ஒரு 40 பிவி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கன்சிஸ்டன்சினா 8% இருக்கும் போதே, சாரி 5%ல ஃபர்ஸ்ட் மாசம் நான் 5% தான், செகண்ட் மந்த் நான் 5% தான். ஆனா செகண்ட் மந்தே நான் 100 பிவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ஒண்ணுமே தெரியல ப்ராடக்ட் பத்தி. ஒரு மாசம் மீட்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் தான் நான் 100 பிவி ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நான் 100 பிவி ஒரு மாசம் கூட மிஸ் பண்ணதே இல்லை. நான் இன்கமே எனக்கு வரலன்னா கூட அதை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா, சோ 100 பிவி பண்றதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. சோ 100 பிவியோட வவுச்சர் மட்டுமே என்கிட்ட 2 வவுச்சர் எப்பவுமே இருக்கும். 2500 ரூபாய் 2 வவுச்சர் எப்பவுமே இருக்கும். சோ எப்பயாச்சும் யூஸ் பண்ணணும்னு தோணும் போது எங்க வீட்டுக்கான ஆயில் மோஸ்ட்லி நான் அதுல ஆயில் தான் வாங்குவேன். சோ இந்த மந்த்துக்கான பர்ச்சேஸ்மே நான் ஆஃப்டர்நூனே போட்டாச்சு. சோ அந்த மாதிரி உங்க டீம்ல இருக்க நீங்க ஒரே கன்சிஸ்டன்சியோட ஒரே மைண்டோட ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க அச்சீவ் பண்றது இல்லாம உங்க கீழே இருக்க டீமும் சேம் உங்கள மாதிரியே பண்ணி நெக்ஸ்ட் லெவல் வருவீங்க. நீங்க 20,000க்கு எஃபெக்ட் போட்டீங்கன்னா 40,000ல வந்து நிப்பீங்க. சோ அது உங்களுடைய கன்சிஸ்டன்சி தான். ஓகேங்களா, இங்க கொடுத்துருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நீங்க 8 வரணுமா, உங்களுக்கு கீழே 3 பேர் இருக்காங்களா, 3 பேருமே இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க, இன்னைக்கு நீங்க 8, நீங்க அடுத்து 12 ட்ரை பண்ணிருக்கலாம், அடுத்து 10 நாள் 12 வந்திருப்பீங்க, அடுத்த மந்த் எண்டுக்குள்ள பிரான்ச் அடிச்சிருக்கலாம். எல்லாமே மைண்ட் தான். ஐடி வரும் வராதுன்றதும் மைண்ட் தான், நம்ம பண்ணுவோம் பண்ண மாட்டோம்ன்றதும் மைண்ட் தான். சோ நம்ம நேத்து பேசின ஒரு பிரான்ச் டைரக்டர் பார்த்திருப்பீங்க, ஸ்டார்டிங்ல பேசினாரு நவீன்ட்டு, ரொம்ப எக்ஸலண்ட். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 5 மாசம் நான் குவாலிஃபைடு. ஆனா அதுக்கப்புறம் என்னதான் ஆனாலும் நான் இதை விட மாட்டேன், இவ்வளவு பெனிஃபிட் இருக்கும்போது நான் எதுக்கு இதை விடணும் அப்படின்னு 5 மாசம் நான் குவாலிஃபைட்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் பண்றாருன்னா நம்மளால பண்ண முடியாது. ஜஸ்ட் எல்லாருனாலும் முடியுது, ஏன் நம்மளால முடியல? நமக்கு இது செட் ஆகாதா? யாருக்கும் செட் ஆகாதுன்னு கிடையாது, நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். உண்மையாவே சொல்ல போனா வெஸ்டேஜ்ன்றது நம்ம மைண்டுக்குள்ளதான் இருக்கு. நான் பண்ணணும்னு நினைச்சா உங்களால பண்ண முடியும். இன்னைக்கு ஐடியா எடுக்கணும், ஆமா நம்ம எடுக்கணும் அப்படி இருக்க கூடாது, நான் எடுத்தே ஆவேன், ஏன் என்னால முடியாது அப்படி யோசிக்கணும். இன்னைக்கு எடுத்து சிஸ்டர் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் சிஸ்டர், இன்னைக்கு நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் சிஸ்டர், இன்னைக்கு எனக்கு 4 ஐடியா வந்துச்சு, இந்த மாதிரி இருக்க கூடாது. ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா அது அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நாளே நம்ம முடிச்சு வைக்கணும். அப்பதான் நம்ம லீடருக்கு ஒரு மைண்ட்ல இந்த லீடர்னா இப்படிதான், அப்போ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே லீடர்ஸ், இன்னைக்கு நிறைய பேர் பேசணும், அதுக்காக வந்து நான் சான்ஸ் கொடுக்குறேன். சோ எல்லாருமே இன்னைக்கு மீட்டிங், ஏன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ மீட்டிங் தான் மண்டே, உங்களுக்கான நிறைய ப்ராடக்ட் அதுல கிடைக்கும், டிப்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா வந்துட்டு நீங்க எந்த லெவலா இருந்தாலும் சரி 1 or 2 டேஸ்ல அந்த லெவல முடிச்சு நெக்ஸ்ட் லெவல் போயிடுங்க. அதுக்கான சப்போர்ட் அப்ளைன் கிட்ட கேட்டுக்கோங்க.
ஓகே, இன்னைக்கான லீடர்ஸ் பேசுவாங்க. சௌந்தர்யா மேம் நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. மேம் எனக்கு ஒரு ஃபேவர் மேம், நான் சொல்ற ப்ராடக்ட் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ல அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நியூ ஜாயினர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தெரியணும்ல மேம். ஓகே மேம், ஓகே நான் ஷேர் பண்றேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது டிஷ் வாஷ் லிக்விட். இந்த லிக்விட் வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க அவங்க எப்பயுமே டிஷ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து 1 மந்த் ஃப்ரீ ப்ராடக்ட்ல ஒரு டிஷ் வாஷ் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஸோ நான் அதை அவங்களுக்கு வந்து இது வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்ததும் அவங்க வந்து எனக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எல்லா மந்த்லயும் மந்த்லி எனக்கு டிஷ் வாஷ் லிக்விட் நீ எனக்கு வந்து ஆர்டர் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக ஃப்ளோர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அல்ட்ராமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர், இது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆக்சுவலா நான் வந்து துணி துவைக்கிறது மட்டும் எஃபர்ட் போடாம எஃபர்ட் போட்டு துவைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் இந்த பவுடர் போட்டு ட்ரெஸ் எல்லாம் அதுல போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு துவைக்கும் போது ஜஸ்ட் நீங்க ஒரு சும்மா குத்தி மட்டும் போட்டா போதும், அவ்வளோ கிளீனா இருக்கு. ட்ரெஸ் ஃபுல்லா அவ்வளோ கிளீனா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளோர் கிளீனர். இவங்க இவங்க ஃபர்ஸ்ட் லிக்விட் வாங்கின இவங்களே தான். ஃப்ளோர் கிளீனர் வந்து ஜஸ்ட் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல்லே இவ்வளோ நல்லா இருக்கு, ஸோ எனக்கும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கும் போன மந்த் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க ரிசல்ட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் வீடு இந்த ஃப்ளோர் கிளீனர் போட்டு வீடு கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த ஸ்மெல் நம்ம வீட்டை விட்டு போகவே போகாது. அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் அஷ்யூர் டீப் கிளீன் ஷாம்பு ஆயிலி ஹேருக்காக. இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணி நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஆயிலி ஹேருக்கால டேண்ட்ரஃப்காக யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். எனக்கும் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. எனக்கு வந்து ரொம்பவுமே டேண்ட்ரஃப் இருந்துச்சு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு டேண்ட்ரஃப் கிளியரா இருக்கு. அண்ட் தென் மாய்ஸ்சரைஸ் ஷாம்பு ட்ரை அண்ட் டேண்ட்ரஃப் மாய்ஸ்சரைஸ் ஷாம்பு. இது வந்து ட்ரை ஹேர் இருக்கிறவங்க டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு, பட் ஆனால் என்னோடது ட்ரை ஹேர் அப்படிங்கும்போது இந்த ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அண்டு அஷூர் சோப் நீம், இது யூஸ் பண்ணதுக்கு நீம் சோப்புன்னு சொல்லும்போது ஹமாம் சோப் நம்ம நார்மலா கடையில வாங்குவோம். அந்த சோப்பை விட இந்த நம்மளது நீம் சோப் ரொம்பவுமே பெஸ்டா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் எனக்கு ரொம்பவுமே இது எல்லாமே நான் சொல்ற ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ஃபேவரான ப்ராடக்ட். நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் தான் நான் சொல்றேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. நிறைய பக்கம் எனக்கு தேமல் மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே எனக்கு கிளியர் பண்ணியிருக்கு. அண்டு க்ரீமி கிளிசரிங் சோப், இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கலரே ஒயிட் கலரா இருக்கிறதாலயும் என்னவோ தெரில, அது நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்கு. என் பையன் யூஸ் பண்ணிட்டு எனக்கு மந்த்லி எங்க வீட்டுல இது வந்து இன்னுமே 3 சோப் பக்கம் இருக்கு. 3 சோப் 4 சோப் இருக்கு. என் பையன் அந்த சோப்பு தீர்ந்துருச்சு, அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்க சோப்பு தீர்ந்துருச்சுன்னா ஓடி போய் அதை எடுத்துட்டு வந்துருவான். புது சோப்பை எடுத்து யூஸ் பண்ணுவான். அவன் வந்து என்னோட சோப் யூஸ் பண்ண மாட்டான், எங்க வீட்டுல யார் சோப்புமே யூஸ் பண்ண மாட்டான். நாங்க எல்லாருமே தனித்தனியா தான் சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சோப் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேனோ டூத் பேஸ்ட். அடுத்து இது வந்து நான் ஜஸ்ட் என்னோட டீத்தும் எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தரோட டீத்தும் ஜஸ்ட் கொஞ்சம் எல்லோயிஷா இருக்கும்னு சொல்லி நாங்க ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. இது வந்து ஒரு காரம் மாதிரி. நார்மலா கோல்கேட் பேஸ்ட் இந்த பேஸ்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு. அண்டு ஜீட்டா பிரீமியம் ஸ்பைசி டீ, இது எனக்கு ரொம்பவுமே ஃபேவர்னு சொல்லுவேன். இது வந்து நான் ஜஸ்ட் இப்போ எங்க வீட்டுல சின்னதா ஒரு பிசினஸ் கூட வேணாம், எங்க வீட்டுக்கு பின்னாடி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டீ தூள் வச்சுதான் நான் டீ போட்டு கொடுப்பேன். அதுல ஒருத்தருக்கு வந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க.
நான் வந்து நம்ம நான் என்கிட்ட நான் டீ போட்டு குடுத்து அந்த டீ குடிக்கும் போது அவர் ஒர்க் பண்ற டைம்ல அந்த டைம்ல அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா இருந்திருக்காரு. செகண்ட் ஒரு 2 டேஸ் மட்டும் அவரு வேற ஏதாவது ஊருக்கு போயோ இல்ல இங்க என்கிட்ட டீ வாங்கி குடிக்காமயோ இருந்தாரு அப்படின்னா 2 நாள் கழிச்சு வரும்போது கோல்டோட தான் வருவாரு. அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்ககிட்ட டீ வாங்கி குடிக்கும் போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, கோல்டு பிடிக்கிறதோ எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு இப்ப வந்து வெளியில போயிட்டு வர்றேன் அப்படிங்கும்போது எனக்கு கோல்டோட வர்ற உங்க டீ குடிச்சு எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுல வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜீட்டா ஜீட்டா காஃபி எனக்கு வந்து காஃபினாலே எனக்கு பிடிக்காது. நான் அந்த மாதிரி எனக்கு ஆளு. காஃபியா இருக்கட்டும் டீயா இருக்கட்டும் நான் ரெகுலரா எடுக்கவே மாட்டேன். டெய்லி ஒன்ஸ் ஈவினிங் 4 o'clock மட்டும்தான், அதுவும் என் பையனுக்காக குடிப்பேன். அவனுக்கு குடுக்கும்போது நான் குடிப்பேன். ஜீட்டா காஃபி வந்து இப்ப நான் டெய்லி காலையில ஈவினிங் சொல்லிட்டு டூ டூ டைம்ஸ் எடுத்துட்டு 2 டைம்ஸ் டெய்லி 2 டைம்ஸ் நான் எடுத்துட்டே இருக்கேன். டேஸ்டும் அவ்வளோ நல்லா இருக்கு. இதுவே நம்ம கடையில வாங்குற காஃபில சிக்கரி ஆட் பண்ணியிருப்பாங்க. சிக்கரி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா நம்ம ப்ராடக்ட்ல சிக்கரி ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. நான் மற்ற ப்ராடக்ட் வாங்கி காஃபி போடுற போது சிக்கரி தான் மெயினா வேஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ஒரு கெமிக்கல், காஃபி டேஸ்ட்டுக்காக போடுவாங்க. ஸோ அதனாலே நான் காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா நம்ம காஃபி வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன். பட் ஆனா அதுல பின்னாடி இன்கிரீடியன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இது நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரைஸ் பிராண்ட் ஆயில் இது வந்து நான் ரீசெண்டா அந்த காலிஃபிளவர் சில்லி போட்டேன். நம்ம ஆயில்ல தான் நான் சில்லி போட்டேன். நம்ம ஆயில்ல சில்லி போட்டுட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவா நம்ம ஒரு மார்க்கெட்ல வாங்குற ஆயில் எடுத்து நம்ம சில்லி எல்லாம் போடுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆயிலே அந்த சில்லியோட கலர்ல மாறிடும். பட் ஆனா இந்த நம்மளோட ஆயில் வந்து சில்லி போடும்போது கலர் எந்த கலருமே சேஞ்ச் ஆக அந்த பவுடர் கலர் எதுவுமே வரல. நல்லாவே ரீயூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. அண்ட் அஷ்யூர் கேப்டிவ் பர்ஃப்யூம் இது வந்து எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ல தான் கிடைச்சிது. 100 ஃப்ரீ ப்ராடக்ட்ல கிடைச்சிது. நான் யூஸ் பண்ணேன். எனக்கு 3 பர்ஃப்யூம் கிடைச்சிது. அந்த 3 பர்ஃப்யூம்ல ஒன்னு வந்து 2 வந்து நாங்க அதிகமா பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ரீசனால நான் ஒன்னு வச்சுட்டு இன்னொன்னு வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தா அவங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வந்துச்சு ஆர்டர் போடுறீங்க எனக்கு இல்ல ஃப்ரீயா வந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேதான் இன்னொன்னு அயூரா பர்ஃப்யூம். இது வந்து உமன்ஸ் பர்ஃப்யூம். இது தெரியாம நான் என் பையனுக்கு வந்து போட்டு விட்டேன். பட் ஆனா ஸ்மெல் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு எனக்கு. ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அவன் பர்ஃப்யூம் போட பழகினதுக்கு அப்புறம் தினமும் மார்னிங் பர்ஃப்யூம் போட்டுதான் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெஷ் பாடி டால்க் இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது இதோட ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே பவுடர் போடாம இருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சாக்கோ ஃபிளக்ஸ் சீடு, என்விரா சாக்கோ ஃபிளக்ஸ் சீடு இது வந்து சாக்லேட். இது வந்து ஒரு நம்ம சாப்பிடுற இந்த நிறைய விதை இருக்க நம்ம சாப்பிடுற ஃபுட்டோ விதை. இது வந்து விதையால தயாரிச்ச ஒரு சாக்லேட்டு. இதோட டேஸ்ட் நான் வந்து நிஜமா சொல்லணும்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல நானும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். என் பையன் பேரை சொல்லி நானும் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனா எனக்கு கிடைக்கல, அவ்வளோதான். கொஞ்சமா கிடைச்சது. என் ஃபுல்லா ஒண்ணு அவன் இனிப்பு ஸ்வீட் சாப்பிடவே மாட்டான். பட் ஆனா இந்த சாக்லேட் ஒண்ணு சாப்பிட்டா ரெகுலரா இப்ப நான் ஆர்டர் போட்டேன்னா சாக்லேட் இல்லாம நான் ஆர்டரே போட மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு சாக்லேட் வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்நாக் பார் இதுவும் சாக்லேட் தான். இதுவுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்பதான் நான் ரீசெண்டா ட்ரை பண்ணேன். இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கு. அடுத்து இன்விகோ நியூட்ரிஷனல் புரோட்டீன் பவுடர் வெண்ணிலா ஃபிளேவர் சாக்லேட் ஃபிளேவர் இந்த ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரிசல்ட் நல்லா கிடைச்சிருக்கு. என் பையன் லீனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து ஆர்டர் போட்டேன். இப்போ அதை குடிக்கும் போது
கொஞ்ச நாள் ஒரு 2 வீக்ஸ் 10 days அந்த மாதிரி குடிக்கும்போது சாப்பிடுற ஃபுட்டும் நல்லாவே எடுத்துக்கிறான். அதே சமயம் அவன் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் பேண்ட் பெல்ட் எல்லாம் கொஞ்சம், சாரி பெல்ட் எல்லாம், பேண்ட் வந்து கொஞ்சம் டைட் ஆன மாதிரி எனக்கு டைட் ஆயிருக்கு. அதை விட்டதுக்கு ஒரு 1 வீக் மட்டும் நான் விட்டுட்டேன். எனக்கு டைம் முடியல அப்படின்றதால நான் விட்டுட்டேன். பட் ஆனா அது சாப்பிடுற அளவு கம்மியாயிருச்சு. ஸோ இப்ப வந்து மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்பவும் நல்லா சாப்பிட்டு இருக்கான். அடுத்து டாய்லெட் கிளீனர். இது இது வந்து சொல்லணும்னா நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதே நம்ம மார்க்கெட்ல அதர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நீங்க அதிகமா யூஸ் போட்டுட்டீங்க அப்படிங்கும்போது அந்த டாய்லெட்குள்ள உங்களால கிளீன் பண்றதுக்கு எப்ப கிளீன் பண்ணி முடிப்போம், எப்படா வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும். பட் ஆனா இதுல வந்து நம்மளுக்கு எவ்வளவுதான் நீங்க போட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்து ஸ்மெல் நல்லா இருக்கு. பட் ஆனா அது வந்து அதோட ஸ்மெல் வந்து நம்ம மூச்சு அடிக்கிற மாதிரி சுவாசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை கிளீன் பண்ற டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 day மட்டும் அதிகமா யூஸ் பண்ணிட்டா என்னால அந்த டைம்ல பாத்ரூம்குள்ள நிக்கவே முடியல. டாய்லெட் கிளீன் பண்றதுக்கே எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிருச்சு. பட் ஆனா இது சீக்கிரமா கரையும் நல்லா சீக்கிரமா போயிடுது. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு. கிளீன் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் அதிகமா போட்டுட்டா தெரியாம அதிகமா கொட்டிருச்சு அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் எதுவுமே இல்ல. நம்ம ஸ்மெல் பண்றதுக்கு நம்மளுக்கு ரிலீஃபா இருக்கு. மேம் அவ்வளவுதான் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ ப்ராடக்ட் பத்தி, ஒரு 18 ப்ராடக்ட் பத்தி ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நீரஸ் பாத்தீங்கன்னா இது இன்னும் நிறைய இருக்கு. பட் எல்லாருக்குமே 5 minutes டைம்ன்றனால சிஸ்டர் இதோட முடிச்சுட்டாங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் மீட்டிங்ல இன்னும் நிறைய ப்ராடக்ட் பத்தி சொல்லுவாங்க. சோ இவங்க சொன்னது வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. இதுல ஒரே விஷயம் மட்டும், அந்த பிளாக்ஸ் சீட் பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா, உண்மையாவே அது நீங்க பாதி சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடும். சின்னதா ஒரு வந்துட்டு மஞ்சள் அளவுக்கு தான் இருக்கும். ஆனா பாதி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடும், சாப்பிடவே முடியாது. அவ்வளவு எனர்ஜெட்டிக் அதுல இருக்கும். அது வந்துட்டு நட்ஸ்ல தான் அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இது எனக்கு முன்னாடி மட்டும் ஆகஸ்ட் மந்த் நான் வாங்கும் போது நார்மலா வந்துட்டு பிளாக்ஸீட் நான் போடுவேன். எக்ஸ்ட்ரா ஒண்ணு போட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கும் போது அதெல்லாம் அவ்வளவு சாப்பிடவே முடியல. 2 டைம் சாப்பிட்டா. இந்த டைம் எனக்கு வந்துட்டு ஒரு 5 போட்டுதா. ஏன்னா அது வந்து 50 ரூபாய் தான் அந்த பிளாக்ஸீடு. பாதி கூட சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல் ஆயிடும். ஏன்னா வந்துட்டு நாங்க ஹாஸ்டல்ல இருக்கும் போது ஃபுட் எங்களுக்கு சரியில்லைன்னா வெளியே போய் நாங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு நிறைய வாங்கி சாப்பிட்டாதான் கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஆனா பிளாக்ஸீடு பாதி சாப்பிட்டே ஃபுல் ஆயிடும். அவ்வளவு எனர்ஜியும் இருக்கும், அவ்வளவு ஹெல்த்தியாவும் இருக்கும். சோ பிளாக்ஸீட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டாய்லெட் கிளீனர். ஏன்னா அதை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு அந்த டாய்லெட் கிளீனர் அந்த ஜெல் வந்துட்டு அப்படியே நம்மளால போட முடியும். நீங்க ஃப்ரெஷ் பண்ணாவே போதும், அதுலயே ஹோல்ஸ் கரெக்டா இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்துட்டு போகும். அந்த ஹோல்ஸ்ல தெரியும் அந்த லிக்விட் வந்துட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஜெம்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்றது அது தெரியும். லைட்டா நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்க. அந்த ஜெம்ஸ் எல்லாமே வந்துட்டு டெத் ஆகுற மாதிரி ஒரு பபிள்ஸ் வரும் பாத்தீங்களா, அது அதுல வரும். அது நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். சோ ஒருத்தவங்க இதை மட்டும் வச்சுமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் டாய்லெட் கிளீனர் மட்டுமே அவங்க ஸ்ட்ரீட் எல்லாம் கொடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சோ மச் இவ்வளவு ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோபிகா, நான் உனக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன்டா. அன்மியூட் ஆயிடுச்சா பாரு. ஆயிடுச்சு மேம். ஓகேடா. குட் மார்னிங் லீடர்ஸ். நான் இன்னைக்கு என் பேர் கோபிகா, 8% இருக்கேன். இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸை பத்தி பேச போறோம். வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்றேன். அது வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ல வந்து 3 முக்கியமானது ஒன்று சொல்றேன். ஒன்று வந்து வெஸ்லிம் ஷேக், அதுக்கப்புறம் வெஸ்லிம் டீ, அதுக்கப்புறம் வெஸ்லிம் கேப்சூல். இது 3மே வந்து கண்டினியூஸா ஒரு 3 months எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்லிம் ஷேக். அது வந்து எப்படி எடுத்துக்கிறதுனா, வெஸ்லிம் ஷேக் வந்து
வெஸ்லின் ஷேக் வந்து நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி நைட் வந்து டின்னர் சாப்பிடுவோம். அது வந்து லைட்டா தான் நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். அதுக்கு பதிலா வந்து நம்ம வெஸ்லின் ஷேக்க வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, பால்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா தண்ணீல எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தண்ணி வந்து சூடா இருக்கும். அதனால அதுல உள்ள புரோட்டீன்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாயிடும். அது நம்ம வந்து பால்ல எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு டேஸ்ட் நல்லாருக்கும். தண்ணீல எடுத்துக்கிறத விட. வெஸ்லின் ஷேக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து மார்னிங்ல வந்து வெறும் வயித்துல வந்து வெஸ்லின் கேப்சூல் வந்து வெயிட் ரொம்ப அதிகமா இருந்தாங்கன்னா 3 எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா 2 எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட்லாம் வந்து நம்ம ரெகுலரா எப்படி எடுத்துக்கணும்னா, மார்னிங் வந்து லைட்டானதா இந்த வெஜிடபிள்ஸ், சப்பாத்தி இந்த மாரி எடுத்துக்கணும். ஈவினிங் மதியம் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஆ மதியம் வந்து நெறைய காய்கறி, சாப்பாடு கொஞ்சமா அந்த மாரி நம்ம எடுத்துக்கணும். அதே மாரி நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க. வெயிட் ரொம்ப உள்ளவங்கள வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு சில பேர் வெயிட் தாங்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. அதுக்கு பதிலா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட்லாம் கெயின் ஆவாது. ரொம்ப பசிய தாங்க முடியலன்னா வேணா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அ இத வந்து நம்ம வந்து ரெகுலரா நைட் ஆனா வெஸ்லின் ஷேக் எடுத்துக்கணும். காலைல ஆனா வெஸ்லின் கேப்சூல் வந்து 2 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடு காலையில மார்னிங் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ஆவறதுக்குன்னு தனியா நம்ம எதுவுமே எடுக்க தேவையில்ல. நம்ம எடுக்கிறதே கரெக்ட்டா எடுத்தோம்னா 3 மாசத்துலயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ப வந்து நெறையா இந்த பப்ஸு, ஆயில் ஐட்டம் இதெல்லாம் வந்து நெறையா அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேல் வந்து வெஸ்லின் டீ. இந்த வெஸ்லின் டீ எதுக்காகன்னா, வெஸ்லின் டீ வந்து நம்ப வந்து நெறைய பேர் வந்து அடிக்கடி டீ குடிப்பாங்க. அது வந்து வெளில உள்ளத எடுத்துக்காம, வெளில உள்ள சுகர்லாம் இருக்கும். அந்த சுகர்லாம் நம்ப சுகர் போட்டு டீலாம் நம்ம செஞ்சு குடிப்போம். அதெல்லாம் வந்து இந்த வெஸ்லின் டீல வந்து போட தேவையில்ல. அதிலயே வந்து ஹனிலாம் கலந்து கிரீன் டீ, எசன் அது எல்லாமே இருக்கும். நம்ம வெறும் பால்ல இல்ல பால்ல போட்டு டீ போட்டு குடிச்சா போதும். நம்ம அதுல சுகர் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சுகர்லாம் வந்து நம்ம உடம்ப வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கு இது பண்ணும். அதுக்கப்புறமேல் வந்து வெ இதோட ரிசல்ட் வந்து யூடியூப்ல வந்து மேம்க்கு அனுப்பிச்சிருக்கேன். பூமணி மேம்க்கு. மேம் அது வந்து கா செ காட்டுறீங்களா மேம்? ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு யூஸ் பண்ணி அதோட பெனிஃபிட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜசீலா அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. ஓகே ஓகே சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோட நேம் ஜெசீலா, பிரான்ச் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி ஸ்டார்டிங்ல வந்துட்டு எனக்குமே பெருசா ஒரு ஐடியா இருந்ததில்ல. ஸோ வீட்டில் இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பர்சனலாக வந்துட்டு நான் எடுக்கல. என்னோட ஃபாதர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வெஸ்லிம் வந்துட்டு நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு எப்படி இருந்தது அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது டயட் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிப்போம். இப்போ என்னோட ஃபாதர் பொறுத்த வரைக்கும் வந்து பேலியோ டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து நல்ல ரிசல்ட்டுமே எடுத்திருந்தாங்க. பட் அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ டயட் நம்ம எடுக்கும்போது நிறைய வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ அந்த டயட் எடுக்கும்போது வந்துட்டு ரெகுலரா நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறத தாண்டி தனியா ஒரே ஒரு நபர் மட்டும் வந்துட்டு அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சு அந்த டயட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக மட்டும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தனியா ஆகும். அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பேர் பண்ண முடியாம அந்த டயட்டை வந்து அவங்க விட்டுட்டாங்க. விடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆச்சோ சேம் அதே மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் பெருசா அந்த வெயிட் லாஸுக்குள்ள எதுக்குள்ளயுமே போகல. அரௌண்ட் ஒரு 106 kgs கிட்ட வந்து அவங்க இருந்தாங்க. 106 or 107 kgs கிட்ட அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ இந்த 3 monthsல இப்போ வெஸ்லிம் ரேஞ்ச் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு 3 months ஆகுது. இந்த 3 monthsல வந்து 106 kgsல இருந்து 99 kgs வந்திருக்காங்க. அரௌண்ட் ஒரு 7 kgs வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ நிறைய விஷயங்கள் அப்பாவும் வந்துட்டு நிறைய வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது இப்போ வெஸ்லிம் ப்ராடக்ட் ஷேக் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இருந்த தாட் என்னன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம விட்டோம்னா திரும்ப வந்துட்டு வெயிட் திரும்ப கெயின் ஆயிடும். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க.
பட் ஒன்ஸ் ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கும் கேட்க அவங்களுக்கே ஒரு தாட், சரி ஓகே நம்ம ஏன் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, ஒருவேளை இது ரிசல்ட் நமக்கு ஒரு வேலை கொடுத்தது அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ், இப்போ எங்களோட சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான். ஸோ நிறைய வந்து ஒபேசிட்டி இருக்கு. ஒபேசிட்டி இருக்கிறவங்களே எங்களுக்கே தெரியும். ஸோ நாங்களும் என் ஃபேமிலிலையும் ஒபேசிட்டி இருக்கு. ஸோ அப்போ ஒபேசிட்டி தான் வந்துட்டு மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அப்படி சொல்லும்போது ஒபேசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், கண்டிப்பா நம்மளோட ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். ஸோ அப்படி வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி டயட்ஸ் எடுக்கிறோம் இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்றோம்னா ஸ்டார்ட் பண்ணுவோம், இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் வந்து பெருசா அதை நம்மளால வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு டயட் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம நார்மலா சாப்பிட்றத தாண்டி நமக்கு தனியா வீட்டுல சமைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்மளோட பர்சனலா நம்மள வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சார் சொன்ன மாதிரி வந்து இது வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான். இப்போ இன்கிரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்லிம் கேப்சியூல்ல ஒப்பன்சியா வல்காரிஸ் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கும். இது வந்து சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. இந்த இன்கிரீடியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பிளட் சுகர் லெவலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். அண்ட் நம்மளோட கிரேவிங்ஸ், அதாவது சாப்பிடணும், பசிக்கவே பசிக்காது, ஆனா சாப்பிடணுன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த கிரேவிங்ஸை இது கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு. அதே மாதிரி காஸ்னியா கெம்போடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது என்னன்னா கொடம்புளின்னு சொல்லுவாங்க. கொடம்புளி அப்படிங்கிறது வந்து நம்ம கேரளாக்காரங்கெல்லாம் அவங்களோட ரெசிபிஸ் அவங்க வந்துட்டு பண்ணும்போது இந்த இன்கிரீடியன்ட் வந்து அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. இதுல என்ன நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோஷனல் ஈட்டிங்கை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னா ரொம்ப கோபம் வரும்போது, ரொம்ப வந்துட்டு அழுக வரும்போது, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போது எல்லாருமே அதிகமா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கலாம் இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட. ஸோ அந்த எமோஷனல் ஈட்டிங்கை வந்து இந்த இன்கிரீடியன்ட் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் வந்து ஃபேட் என்சைம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது கொழுப்பு சேர விடாம நம்ம பாடியில வந்து பார்த்துக்கும் கொடம்புளி அப்படிங்கிற இன்கிரீடியன்ட். அண்ட் வந்து கோலியஸ் ஃபோர்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேத தாவர வகைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்மளோட உடம்புக்கு தேவையில்லாத ஃபேட்டை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு தேவையில்லாத ஃபேட் எல்லாம் நம்ம பாடியில தங்காது. அதே மாதிரி பைப்பரின், வால் மிளகு, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நியூட்ரியன்ஸ், நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நம்ம பாடிக்கு வந்துட்டு இது கொடுக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு வெஸ்லிம் கேப்சூல்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ கேப்சூல் நம்ம வரும்போதே வந்துட்டு பயப்படுவாங்க நிறைய பேர், நம்ம கேப்சூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் சொன்ன இந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம தனியா சாப்பிடவே முடியாது. அப்ப அதுல இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸை மட்டும்தான் நமக்கு கேப்சூல் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. அப்ப இதனால நமக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரப்போறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ வந்து இதை நம்ம தாராளமா தைரியமா எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு பயமுமே வேண்டாம். ஸோ நாங்க ஸ்டார்டிங்ல பயந்த மாதிரி நீங்க யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ எடுத்துட்டு நான் எங்களோட ஃபீட்பேக் தான் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்னிங் வெறும் வயிற்றுல, ஸோ அதாவது எம்டி ஸ்டொமக்ல 1 to 2 கேப்சூல் வரைக்கும் அட் அ டைம்ல கூட எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, இது ஒரு ஃபுட்டு மாதிரி தான். ஸோ அதனால அட் அ டைம்ல எம்டி ஸ்டொமக்ல 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா வெயிட் இருக்கீங்க அப்படின்னா 3 கேப்சூல்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம், அதுக்கு மேல வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து வெஸ்லிம் ஷேக். இப்போ வெஸ்லிம் ஷேக்ல வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு நம்மளோட பாடி வெயிட்டை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு இது நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடிக்கு தேவையான குளுக்கோஸ் லெவலை வந்துட்டு அப்சர்வ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து இது வந்து பசிக்கிற மாதிரி எந்த விதத்துலயும் நமக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஸோ நம்ம இது எடுக்கிறோமே நமக்கு வந்து பசிக்குமா அப்படின்னு கேட்டா பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அந்த விதத்துல எதுவுமே நம்ம வந்துட்டு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை வந்து இது நமக்கு கொடுக்கும். அண்ட் வந்து எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எதெல்லாம் வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து இது கொடுக்கும். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 கிராம்ஸ், அதாவது சார் சொன்னாங்க இல்லையா, ஸோ ஒரு ஸ்கூப் வந்து அதுல இருக்கும். அந்த ஸ்கூப்ல 30 கிராம்ஸ் பவுடர் வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த ஸ்கூப்ல ஒரு ஸ்கூப் அப்படிங்கிறது தான் 30 கிராம்ஸ். ஸோ அதை வந்து நம்ம 200 ml வாட்டர் ஆர் வந்து கோல்டு மில்க், வாட்டரா இருந்தாலும் சரி மில்கா இருந்தாலும் சரி சூடா மட்டும் இருக்கக்கூடாது. சூடா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அதுல வந்துட்டு போயிடும். ஸோ அதனால வந்துட்டு சூடா இருக்கக்கூடாது, கோல்டா இருக்கலாம், இல்லைன்னா வார்ம், அதாவது நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கலாம். ஸோ மில்க் அப்படிங்கறது வந்துட்டு ஸ்கிம்டு மில்க்னு சொல்லுவாங்க, கொழுப்பில்லாத பால். ஸோ அந்த பால்ல தான் இதை வந்து எடுத்துக்கணும்.
ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு வேலை ஃபுட்டை நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். மார்னிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் இல்லைன்னா நைட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நைட்டு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நைட்டு நம்ம வந்துட்டு லைட் வெயிட்டா நம்ம சாப்பிட்றது தான் எப்பவுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம காலையில மத்தியானம்லாம் எடுத்துக்கிறத விட நைட்டு வந்து நமக்கு பெட்டர். ஸோ என்னோட சஜஷன் அது. ஸோ நீங்க நைட்டே எடுத்துக்கலாம். இந்த 30 கிராம் ஷேக் மிக்ஸ்ல ஸோ ஒரு வேளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நம்ம பாடிக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி அப்படிங்கிறது 104 கலோரிஸ் நமக்கு கிடைக்கும். புரோட்டீன் அப்படிங்கிறது 10 கிராம்ஸ் கிடைக்கும். ஃபைபர் அதாவது நார்ச்சத்து அப்படிங்கிறது 4 கிராம்ஸ் வரைக்குமே நமக்கு கிடைக்கும். அண்ட் 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கூப்ல நமக்கு வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது வந்து ஷேக் நம்ம எடுத்துக்கிறதுக்காக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் வந்து வெஸ்லிம் டீயோட பெனிஃபிட்ஸ் நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இன்கிரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து கிரீன் டீ இன்கிரீடியன்ட் இருக்கு. அண்ட் வந்து சேம் அதே குடம்புளி இதுலயும் இருக்கு. அண்ட் வந்து கிரீன் காஃபி. இப்போ கிரீன் டீல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அதாவது என்ன சொல்றது, ஏஜிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வயசான தோற்றம் வந்துட்டு நமக்கு சீக்கிரமா வந்துடும். நம்ம வெயிட் ஆகிட்டே போறோம் அப்படிங்கும்போது அந்த வயசான தோற்றம் வரும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராம நம்மளோட ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸா அது வந்துட்டு வேலை பார்க்குது. அதே மாதிரி நம்மளோட மெட்டபாலிசம் இதை பூஸ்ட் பண்ணும். மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பாடிக்கு ஏற்ற அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஜீரணம் பண்ணி நமக்கு நம்ம பாடிக்கு தேவையான சத்தை வந்துட்டு அது கொடுக்கும். ஸோ அந்த லெவல் வந்து அது பூஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் நம்மளோட என்ன சொல்றது ஸ்ட்ரெஸ் நமக்கு நிறைய பேத்துக்கு வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது ரிலீஃப் பண்ணி கொடுக்குது. அண்ட் புத்தி கூர்மை ஸோ நம்மளோட புத்தி கூர்மையை வந்துட்டு இது அதிகப்படுத்தி கொடுக்குது. அண்ட் வந்து கிரீன் காஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளோட அதாவது பசியை வந்து இதை தூண்டாம பார்த்துக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தான் இதுல இருக்கு. டீ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நிறைய பேர் வந்து டீக்கு அடிக்டடா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு 4-5 டீ இல்லை 10 டீ வரைக்கும் குடிக்கிறவங்க கூட இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்ப நம்ம இது வந்து எப்பெல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ டீல நம்ம டீ குடிக்கணும்னு தோணும் போது நம்ம டீ மட்டும் நம்ம சாப்பிட்றது இல்லை, அதுல வந்து சக்கரை போடுவோம், அதுல பால் போடுவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் நம்ம வந்துட்டு தவிர்த்துட்டு இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கும் போது இதுல நம்ம சுகர் ஆட் பண்ண போறது இல்லை. ஏன்னா இதுலயே வந்து ஹனி இருக்கு. அண்ட் தென் வந்து இது லெமன் ஃபிளேவர்ல இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த டீ வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதுல சுகர் நீங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ வெஸ்டீஜ் வந்து நமக்கு சூப்பரான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. ஈஸியா உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒபேசிட்டி அப்படிங்கிறது மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். ஸோ நீங்க ஒபேசிட்டியா இருந்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ப்ராடக்ட்டை நீங்க தான் ட்ரை பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது, நம்ம பிசினஸ் டெவலப் ஆகுது, இது எல்லாமே தள்ளி வச்சிருங்க. ஒரு பர்சன் வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய மன உளைச்சலை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ மேம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஹெல்த் வைஸா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா ஹெல்த் இஷ்யூஸுமே வரும். அப்போ நீங்க அவங்களுக்கு இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க வந்து அந்த பெனிஃபிட்ஸ்க்காக அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா உண்மையாவே நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இந்த ப்ராடக்ட்டை உங்களை சுத்தி இருக்கிற ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கொலீக்ஸ் இவங்களை ரீச் பண்ணுங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராடக்ட் நீங்க ப்ரொமோட் பண்ணும்போது உங்களோட பிசினஸும் இங்க ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம பிசினஸையும் அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ என் சைட்ல இருந்து என்னோட ஃபீட்பேக் வந்துட்டு நான் கிளியரா கொடுத்துருப்பேன் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. விஷ் யூ வெல் டீம். பை. எல்லா லீடர்ஸும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்களோட ரிசல்ட்டை எப்படி ஷேர் பண்ணாங்கன்னு. அவங்க அப்பாக்காக வாங்கி 3 months யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேல் தான் அவங்க எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கேப்சூல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயப்படுவோம். நம்ம ஒரு டைம் அதை யூஸ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சொல்லி எல்லாருக்கும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். பிஸ்னஸும் டெவலப் ஆகும். அதுவும் இல்லாம எல்லாருடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதனால யாருமே ப்ராடக்ட்ஸ் சப்ளிமெண்ட் வாங்குறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி கரெக்டா அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ மேம்.
அது கேட்க மாட்டேங்குது. எனக்கு தான் கேட்கலையா இல்ல யாருக்கும் கேட்கலையா? லீடர்ஷிப் வீடியோ பார்த்திருப்பீங்க. வீடியோல வந்துட்டு வெயிட் லாஸ் ஆனவங்களோட காட்டியிருப்பாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல ஒருத்தவங்க அவங்க பெனிஃபிட் வந்துட்டு எப்படி அந்த ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடைக்காது. பட் நிறைய பேருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனா ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்துருமா, இன்னொன்னு அந்த ப்ராடக்ட்டை விட்டுட்டா திரும்பவும் எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுமா. உண்மையா இந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்துட்டு பாயிண்ட்டுக்காக பார்க்காதீங்க, ஒருத்தரோட ஹெல்த்துக்காக பாருங்க. கண்டிப்பா அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு வாங்க வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராடக்ட் வாங்கி வெயிட் லாஸ் ஆயிட்டுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே வந்து உங்ககிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப உங்களுக்கு பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ பிசினஸ்க்காக யாருக்கும் கொடுக்காம ஹெல்த்துக்காக கொடுங்க. இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. வெயிட் லாஸுக்கு இருக்கு, வெயிட் கெயினுக்கு இருக்கு. பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்துட்டு பிசிஓடி ப்ராப்ளம் பிரசன்ட்ல இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரெக்னன்சி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷம் ஆகியும் 5 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு பேபி இருக்காது. சோ நம்ம சப்ளிமெண்ட் எடுத்து 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் 10 வருஷம் ஆகும் கல்யாணம் ஆகி, ஆனா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்திருக்காது. ஆனா நம்ம சப்ளிமெண்ட் எடுத்து அந்த ரிசல்ட் குரூப்ல எப்பவுமே ஷேர் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி சுகர், தைராய்டு, பாடியில இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த சொல்யூஷன் இருக்கு. பட் நீங்க அதை கரெக்டா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும். கண்டிப்பா நம்ம வீட்டுல கை கால் வலின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் வெஸ்டேஜ்ல வந்து சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நியூ ஜெனர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்களா, உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. சுகருக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் நம்ம டீம்ல கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ரிசல்ட் ஒரு 599 600 வச்சுக்கோங்களேன். கரெக்டா 599 ஒரே மந்த்ல 199 வந்திருக்கு. சோ அந்த ரிப்போர்ட் கூட நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். சுகர் எல்லாம் ஒரே மந்த்ல அந்த லெவலுக்கு வர சான்ஸே இல்ல. சோ நம்ம டீம்லயே மீட்டிங்ல இருக்கு, நம்ம டீம்லயே ஒருத்தவங்க ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. சுகர் எல்லாம் வேற இல்ல. ஏன்னா சுகர்ன்றது எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும் பாடியில. நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சுகராலதான். நீங்க என்னதான் உங்க பாடியில ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சுகர் தான் செக் பண்ணுவாங்க. அந்த சுகரை கியூர் பண்ணாவே எல்லாமே கியூர் ஆயிடும். சோ அந்த மாதிரி உங்க வீட்டுல யாருக்காச்சும் உங்க கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அல்ல நிறைய பேருக்கு வந்துட்டு இப்ப சுகர் இருக்கு, கண்டிப்பா அது அவங்க ஹெல்த்துக்காக வாங்கி கொடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைக்கும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஒரு சிலருக்கு 15 டேஸ்ல கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு 1 மந்த்ல கிடைக்கும், ஒரு சிலருக்கு 3 மந்த்ல கிடைக்கும், ஒரு சிலர் 6 மந்த்ல கிடைக்கும். ஏன்னா உங்க பாடி கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த ரிசல்ட்டுமே கிடைக்கும். நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு பிரெக்னண்டா இருக்காங்க இல்லைங்களா, சோ பிரெக்னண்டா இருக்கிறவங்க கூட எடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம நினைக்கிறோம்ல சைடு எஃபெக்ட் வந்துருமா அப்படின்ட்டு. பிரெக்னண்டா இருக்கவங்க அயன் அண்ட் போலிக்கு ப்ராடக்ட் அயன் அண்ட் போலிக்கு நான் ஒரு வீடியோ மாதிரி கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல இருக்க அயன்ஸ் வந்துட்டு அதர் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற அயன் அண்ட் போலிக்ல கூட கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே லீடர்ஸ், நெக்ஸ்ட் மெம்பருக்கு நான் அன்மிட் கொடுக்குறேன். கண்ணன் சார், நான் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன். அன்மிட் வந்துச்சுங்களா? கண்ணன் சார், என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா லீடர்ஸ்? மேம் கிளியர் மேம். கண்ணன் சார் கேக்குதுங்களா? HVT 5 அன்மிட் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. முத்துலிங்கம் சார், நான் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன். கேக்குதுங்களா? சார் கிளியரா இருக்கு வாய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரியில் நான் வந்து பேசுகிறேன். அக்ரி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ராடக்ட் இருக்குது. அந்த 7 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி 82, அக்ரி மாசு, அக்ரி கோல்டு, அக்ரி ப்ரோடெக்கு, அப்புறம் நேனோடெக்கு, யூமிக்கு, இப்படி இன்னும் ஒரு 2
அக்வா ஜெல்லு இதெல்லாம் இருக்கு. இந்த அக்வா ஜெல்லுங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா வந்துட்டு அக்வா ஜெல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி வந்து நிறைய இடத்துல வந்து விவசாயம் பண்ற இடத்துல தண்ணி வந்து பற்றாக்குறையா இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட்டே ஒரு உழவு ஓட்டி நடுறீங்க. ஒரு மேட்டு நிலமா இருந்தாலும் சரி, மேட்டு நிலத்துக்கு தகுந்த மாரியும் பண்ணலாம். அ தண்ணி இப்போ ஒரு நெல் பயிரே நடுறீங்க. அப்போ வந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நெல் பயிர் நடுற நிலத்துல வந்து நீங்க உழவு ஓட்டி நாத்து நடுறதுக்கு ரெடி பண்றீங்கன்னா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு அக்வா ஜெல்ல வந்து தண்ணி இப்போ உழவு ஓட்டும்போதே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அக்ரி 82, அக்ரி யூமிக்கு, அக்ரி கோல்டு, அக்ரி ப்ரோடெக்கு இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு 1 ஏக்கருக்குங்கும்போது 150 ml 5 கிலோ யூஸ் பண்ணலாம். யூமிக்கு. கோல்டு வந்து 300 கிராமு, ப்ரோடெக் வந்து 250 கிராமு அப்படி வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 1 ஏக்கருக்கு தான் சொல்றோமேக்கோசரம், நீங்க வந்து அத வந்து கரெக்ட்டா டிவைட் பண்ணி, கொஞ்சம் கம்மியா போனாலும் பரவால்ல. ஜாஸ்தி பண்ணிறாதீங்க. அந்த குடுக்குற நம்ம மருந்து வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஆனா, இதுல குடுக்கறது வந்து எல்லாமே ஆர்கானிக் மருந்து தான். இந்த மருந்து வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம நேச்சுரலா யூஸ் பண்ணது. இப்போ யாரும் அப்படி யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்றதில்ல அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மருந்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் மெடிசின்ஸ் தான். இத வந்து குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அ ஒரு தக்காளி செடிக்கா இருந்தாலும் சரி, அ நெற்பயிர்க்கா இருந்தாலும் சரி, தென்னை மரத்துக்கா இருந்தாலும் சரி, எல்லாமே இதே அ மெத்தேடு தான். தென்னை மரத்துக்கு மட்டும் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் எப்படின்னா, முதல் பாத்தி கட்டுறீங்க. தென்னை மரத்துக்கு மட்டும் குடுக்குறீங்கன்னா, பாத்தி கட்டுறீங்க. சும்மா 10 ml மட்டும் எடுங்க. அதாவது அக்ரி 82வா இருந்தாலும் சரி, அக்ரி யூமிக்கா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, சும்மா அளவா ஒரு 10 ml மட்டும் எடுங்க. 10 ml மட்டும் எடுத்து தண்ணீல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 டைம் வந்து தண்ணிய வந்து பாத்தி கட்டுன இதுல தென்னை மரத்துக்கு வந்து தண்ணிய விட்டு, ஊற விட்டு, அதுக்கப்புறமா அ தண்ணி வந்து ஊறி வத்தி போனதுக்கப்புறம், மறுபடியும் அந்த தண்ணி ஈரப்பதம் அப்படியே இருக்குல்ல, அதே ஈரப்பதத்தோட நீங்க வந்து தண்ணிய வந்து இப்ப மருந்து கலக்கி வச்சிருக்கீங்களா? 10 ml 10 கிராம் அப்படி எடுத்து ஒவ்வொன்லயும். இப்போ அதைய வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தென்னை மரத்துக்கு குடுக்குறீங்க. குடுத்துட்டு அத மருந்தோட சேர்த்து எவ்வளோ தண்ணி வந்துட்டு அந்த பாத்தியில புடிக்குதோ, அவ்வளோ தண்ணி வந்து நீங்க தென்னை மரத்துக்கு குடுத்துறணும். குடுத்தீங்கன்னா, அதே மாரி உங்களுக்கு இதாயிரும். அதே மாரி தென்னை மரத்துக்கு பூக்கணும். பூ பூக்கும்போது என்ன பண்றீங்கன்னா, நெறைய பேர் ஃபர்ஸ்ட்டு காய் காய்க்கும்போதோ, பூ பூக்கும்போதோ நெறைய பேர் பூ நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அக்ரி 82வும் மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூ பூக்கறதுக்கான இது. அதாவது குறிப்பிட்ட அ காலநிலை வரம்போது என்ன ஆகும்னா, இப்ப பூ வரும். தென்னங்கொலை விடும். விடம்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த அக்ரி 82வும், அக்ரி மாஸும் சும்மா ஒரு மரத்துக்கு 10 ml, 15 ml எடுத்தா போதும். அக்ரி 82வும், அக்ரி மாஸும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பூவும் நல்லா புடிக்கும். அந்த ஒரு பூ புடிச்சாலையும் அந்த பூ வந்து வேஸ்ட் ஆகாம, உதிராம நம்மளுக்கு காயா கிடைக்கும். இப்ப பூ வந்து காயாகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது, அதுக்கு வந்தோன்னே அக்ரி 82வும், அக்ரி நானோடெக்கும் வந்து அதே மாரி ஒரு 10 ml மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி காய்க்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாவே
நல்ல மகசூல் கிடைக்கும். இதே வந்து மேட்டு நிலம். இப்போ மேட்டு நிலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயிர் பண்ணுவாங்க. இப்படி கடலை அது இதுன்னு எல்லாம் பயிர் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த பயிர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அப்போ அங்கே என்ன நம்ம மகசூல் எடுக்க போகிறோம் அந்த நிலத்துல என்ன மகசூல் எடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உழவு ஓட்டி ரெடி பண்ணி வைக்கிறோம். அந்த ரெடி பண்ணி வச்சு அன்னைக்கு ஈவினிங், அதாவது நைட்டு ஒரு 6 மணி சுமாருக்கு வந்து பனி இறங்க ஆரம்பிச்சிடும். அங்கெல்லாம் நம்மளுக்கு தண்ணி கிடையாது. அப்போ வந்துட்டு இதே மாதிரி தான் அக்ரி 82, அக்ரி உமிக்கு, கோல்டு, ப்ரோடெக் எல்லாம் குறிப்பிட்ட அளவு அந்த எவ்வளோ நம்ம ஏரியாவுக்கு நம்ம வந்து மகசூல் எடுக்கணும் சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் குறிப்பிட்ட அளவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த மேட்டு நிலத்துல 6 மணி சுமார் அந்த வெயில் வந்து படவே கூடாது. சூரிய வெளிச்சம் வந்து படக்கூடாது. படாத டைமில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அந்த நிலத்துல. பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏதாவது விதை விதைக்கிறோமா, நடுறோமா, எது பண்ணாலையும் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து விதை விதைக்கலாம், நடலாம். நட்டுட்டு அதே மாதிரி தான் இந்த மேட்டு நிலத்துல மட்டும் ஈவினிங் டைம் அந்த பனி விழுகிற டைமில் நம்ம வந்து மருந்தை கொடுத்தோம்னா நிலத்துக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்ச தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நல்லா வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும், மகசூல் எடுத்து கொடுக்கும். இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று சொல்லலாங்களா? ஹலோ, பிரதர் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணதுல பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே 4 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த கடவாயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பல்லுக்கு இடையில ஒரு விரலோட நகம் எவ்வளோ பெருசு வருது. அந்த நகம் வந்து அந்த பல்லுக்கு இடையில இப்போ சாப்பிட்டு நகத்தை போட்டு ஒரு இழுத்தோம்னா அப்படியே சாப்பாடு வரும். அந்த அளவு கேப் இருந்தது. இந்த இப்போ குறிப்பாக 4 மாதம் தான் நான் வந்து சேர்ந்து 4 மாதம் தான் ஆச்சு. 4 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த கேனோ டூத் பேஸ்ட்டும், 2வது இந்த ஒயிட்னிங் டூத் பேஸ்ட்டு 2மே நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த 2மே யூஸ் பண்ணும்போது அந்த பல்லுக்கு இடையில வர அந்த சந்து கேப் வந்து அந்த நகம் போகிற அளவுக்கு இருந்த கேப் கூட இப்போ இல்லை. அவ்வளோ வந்து மற்ற டூத் பேஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், மற்ற கம்பெனியெல்லாம். அதில் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. இப்போ இந்த டூத் பேஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த சின்ன சந்து கூட நம்மளுக்கு கரெக்ட் ஆகுது. அப்போ நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்க தான் நம்மளுக்கு என்ன ஏது எப்படி யூஸ் பண்ணுறது இன்னும் நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து எடுப்புலயே ஒரே மாசத்துல ஒரு நாள்ல வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா எதுவுமே ரெடி ஆகாது. 2வது இப்போ ஃபேஸ் வாஷ், அந்த ஃபேஸ் வாஷ் க்ரீமும் நல்லா இருந்துச்சு. இப்போ முகத்துக்கு ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி க்ரீம் இருக்கு இல்லைங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் நார்மலாக வந்து போய் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ண லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. அது வந்துட்டு எவ்வளோ ஒரு விரல்ல வச்சு அமுத்துனீங்கன்னா ஒரு விரல்ல 2 கோடு இருக்கும். அந்த 2 கோடு அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா தான் ஃபேர் அண்ட் லவ்லியே நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணும்போது சும்மா லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் தான் எடுத்து வச்சேன். வைக்கும்போது ஃபுல் ஃபேஸும் கவர் ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே பவுடர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க தான் நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம யூஸ் பண்ணவே இல்ல, பார்க்கவே இல்ல அப்படின்னா எதுவுமே தெரியாது.
அக்ரி ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்றத நம்ம வந்து ஷேர் பண்ணலாமா ஸ்க்ரீன்ல? சார் ஷேர் பண்ணுங்க. எனக்கு சென்ட் பண்ணுங்க சார், நான் ஷேர் பண்றேன். இல்ல அப்படியே லைவா எடுத்து வச்சிருக்கேன் கீழ. ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. பேக் கேமரா போடுங்க. ஆன் ஆகல. வீடியோ ஒரே நிமிஷம், உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்குறேன், அப்பதான் ஆன் ஆகும். சரி சார், அவர் வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்துட்டு காட்டுறாரு. பேக் கேமரா காமிங்க சார். பேக் கேமரா ஆன் ஆக முடியல. இன்னும் அவர் சொன்ன மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? இல்ல பிரதர், தெரியல. நீங்க வீடியோ ஆன் பண்ணல. ஃப்ரண்ட் கேமரா தான் தெரியுது. பேக் வர மாட்டேங்குதுங்களா? இப்ப தெரியுது பிரதர். இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரி நேனோடெக்கு நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து நெல் பயிருக்கு நான் வந்து நாற்று நட்டுருக்காங்க. இது வந்து அக்ரி யூமிக்கு. இந்த சன்ஃப்ளவர் ஃப்ளவர் இருக்குங்களா, இந்த ஃப்ளவர்ல என்ன இந்த சென்டர்ல வந்து நம்மளுக்கு பிளாக்கா இருக்கு பாருங்க, இதே மாதிரி தான் இதோட மருந்தும் உள்ள பிளாக்காவே இருக்கும். இது வந்துட்டு அக்ரி 82 ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து புதுசா வாங்கினது. இது அக்ரி மாசு. இது நிறைய பேர் யோசிப்பாங்க, வாங்கி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட. பாருங்க, உங்க கண் முன்னாலேயே தான் பிரிக்கிறேன். இது வந்து அக்ரி ப்ரோடெக். இது அக்ரி வந்து ப்ராடக்ட் மருந்து முக்காவாசி யூஸ் பண்ணிட்டேன். இதுல அக்ரி கோல்டும் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே இருக்கு. இதெல்லாம் டைம் ஆயிடுச்சு, எடுக்க முடியாது. இப்படிதான் வரும் கவர். ஒவ்வொன்றும் கவர் பக்காவா பேக் பண்ணி வரும். நீங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மருந்தும் நம்ம வந்துட்டு எவ்வளோ அந்த கம்பெனில வந்து நம்ம கம்பெனில வந்து எவ்வளோ சொல்றாங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியா கூட எடுத்து யூஸ் பண்ணி தைரியமா நீங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதோட ரிசல்ட் வந்து நான் இன்னும் கொண்டு வரல. கொண்டு வந்தோடனே நான் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். இதுதான் மருந்து. மற்றது எதுவும் பிரிக்கல. அடுத்த இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணேன் இதை. அவ்வளோதாங்க மேடம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட் உண்மையாவே ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ரிசல்ட் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல ஒவ்வொன்றா ஷேர் பண்றேன். அந்த குரூப்ல ஷேர் பண்றதை ஓபன் பண்ணி பாருங்க, அப்பவே அதோட ரிசல்ட் எல்லாம் கண்டிப்பா தெரியும். இவர் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம முன்னாடி ஜெனரேஷன் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கெமிக்கலே யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணிருக்கிறதா இப்ப கண்டுபிடிச்சி நமக்கு வெஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ப்ரிப்பரே பண்றாங்க. சோ ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே நீங்க கையில யூஸ் பண்ணலாம். இப்ப இருக்க மருந்து, உரம், அந்த யூரியா எல்லாமே கையில யூஸ்வே பண்ணக்கூடாது. எரிச்சல் எடுக்க ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். சோ ஒரு மாதிரி ஆயிடும், கை ஸ்மெல் எல்லாம் நிறைய வரும். ஆனா இது எந்த ஸ்மெல்லுமே வராது. நீங்க கையிலே இதை நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்காது. ஏன்னா இது ஆர்கானிக் தான். ஓகேங்களா. முன்னெல்லாம் மருந்து பாத்தீங்கன்னா இலைய வந்துட்டு நல்லா மக்க வச்சாங்கன்னா அதுதான் வந்துட்டு மருந்து. சோ அந்த மாதிரிதான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். சோ அது வந்து கெமிக்கல் கிடையாது, ஃபுல்லா ஆர்கானிக். அந்த இலையெல்லாம் எப்படி வந்து மக்கி போனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கும்.
சோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக் தான். நம்ம சப்ளிமெண்ட்ல இருந்து நம்ம அக்ரி ப்ராடக்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்கானிக் தான். சோ அதை நீங்க ஒவ்வொன்னா யூஸ் பண்ணி ஒரே நல்ல ரிசல்ட் கிடைச்சிடாது. சோ ஸ்டார்டிங் எடுத்த 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் அந்த 3rd மந்த் தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டோட ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்க எடுத்த உடனே அந்த சோப்பா இருந்தாலும் சரி, ஷாம்புவா இருந்தாலும் சரி, அக்ரி ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அதுக்கும் கொஞ்சம் செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட்டை காட்டும். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா Thursday ஆஃப்டர்நூன் 1 o'clock மீட்டிங் இருக்கும். அப்போ உங்க ரிசல்ட்டோட ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். Thursday மட்டும் 1 o'clock மீட்டிங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க லீடர் கிட்ட கேட்டு அதை மட்டும் யூடியூப் லிங்க் வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைம்ல பாருங்க. யூடியூப்ல பாக்குறதோ மீட்டிங் பாக்குறதோ ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் தான் கஷ்டமா இருந்தது. போக போக பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் தாண்டி நம்ம ஹெல்த்துக்காக. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ல இருந்துட்டு நீங்க நிறைய பேர் வீட்டுக்காக மட்டும் போட்டுக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஃபார்மிங் பண்றவங்க தான், விவசாயம் பண்றவங்க தான் விவசாயத்துக்கு கெமிக்கல் போட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை போட்டு யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. சோ உங்க வீட்டுல நீங்க சின்ன சின்ன செடி வச்சிட்டு இருக்கீங்க வீட்டுக்கிட்ட, அந்த மாதிரி செடிக்கெல்லாம் கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இதுல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. போக போக ஒவ்வொன்றா கத்துக்கோங்க. சோ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க. மீட்டிங் மட்டும் வர்றது நம்ம ஒர்க்கு கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த நிறைய பேர் ஷேர் பண்ணணும். அதுல ஒருத்தவங்க வருவாங்க, ஒருத்தர் கிண்டல் பண்ணுவாங்க, வராம போவாங்க. சோ அதெல்லாம் நீங்க ஃபீலே பண்ணிக்காதீங்க. நீங்க கரெக்டா ஒர்க் பண்றீங்களா, நீங்க பிசினஸ் பண்றீங்களான்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க. யாரு வந்தாலும் போனாலும் நீங்க நில்லுங்க. உங்களுக்கான ப்ராடக்ட்டை ஹெல்த்துக்காகவாச்சு, நம்ம பிசினஸ்க்காக இல்ல, உங்க ஹெல்த்துக்காக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல சௌந்தர்யா மேம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோபிகா மேம், நெக்ஸ்ட் முத்துலிங்கம் சார், எல்லாரும் எவ்வளவு ப்ராடக்ட் பத்தி சொன்னாங்க. அப்போ நீங்க எல்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நிறைய இருக்கு. அவங்க அந்த ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நிறைய ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ ஆனா டைம் இல்லாதனால அவங்கவுங்க தெரிஞ்சதை ஷேர் பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்ல புது புது ப்ராடக்ட் பத்தி பார்க்கலாம். பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, கத்துக்க ஆரம்பிங்க, உங்க லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே லீடர்ஸ், ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. செல்ஃப் பர்ச்சேஸ் பெஸ்ட் 2ஆம் தேதி பண்றது. இன்னைக்கு நைட்டு 12 வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க 40 PV பண்ணாலும் சரி, 60 பண்ணாலும் 100 பண்ணாலும் உங்களுடைய சாய்ஸ். பட் ஆனா உங்க செல்ஃப் பர்ச்சேஸ நீங்க ஃபர்ஸ்டா முடிக்கணும். நான் ஃபர்ஸ்டா முடிக்கிறேன், என் டீம்ல நான் தான் பெஸ்டா இருப்பேன் அப்படின்னு காட்டுங்க. நீங்க நெக்ஸ்ட் லெவல் வந்து உங்க டீமுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருங்க. உங்க டீம் உங்களை பார்த்து வளரணுமே தவிர என் லீடரே அப்படிதான் இருக்காங்க, நான் இருக்க மாட்டேன், என் லீடர் பர்ச்சேஸ் பண்ணல நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், அவர் ஐடியா எடுக்கல நான் ஐடியா எடுக்க மாட்டேன், அவர் ஃபீட்பேக் போடல நான் போட மாட்டேன். எல்லாத்துலயும் நம்ம லீடரோட பெஸ்டா இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. நம்ம இன்கம் எடுக்க முடியும். சோ அப்ளைன் வந்து நான் சொல்லி தர மாட்டேன், என்னோட முன்னாடி போயிட்டீங்கன்னு எந்த அப்ளைனும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எந்த டவுட் ஆனாலும் கேளுங்க, தைரியமா ஒர்க் பண்ணுங்க. இது டீம் ஒர்க் தான். நீங்க செப்பரேட்டா ஒர்க் பண்ற மாதிரி பயப்படாதீங்க. ஒரு 1 வீக் இல்ல 2 வீக்குக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு. சோ உங்க டீமை பொறுத்துதான் உங்களுடைய சேலரி, இன்கம் எல்லாமே இருக்கும். உங்க டீம்ல உங்களுக்கே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. உங்க அப்ளைன் கிட்ட கேளுங்க, அப்பதான் ஒவ்வொரு விஷயம் புரியும். ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க, பிசினஸ் கத்துக்கோங்க. அந்த 1 வீக்குக்கு அப்புறம் சூப்பரா பண்ணுங்க. அப்பதான் புரியும். எதுவுமே புரியலையே, எனக்கு எதுவுமே புரியாம இருக்குன்னு லெஃப்ட் ஆயிடாதீங்க. கொஞ்ச நாள் கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ சோ மச் லீடர். செல்ஃப் பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணா அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. கொரியர் வரும்போது ஓபன் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டையும் குரூப்ல போடுங்க. சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தியும் செப்பரேட்டா சொல்லணும்னு நினைச்சா எல்லா ப்ராடக்ட்டும் பத்தி சொல்லுவாங்க. அந்த ஒரு பேஸ்ட் எவ்வளவு டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கு பாருங்களேன். அதே மாதிரி ஃபுட் கிரீம் இருக்கு. ஃபுட் கிரீம் எல்லாம் நிறைய பேருக்கு இந்த இதுல வெடிப்புன்னு நிறைய பேருக்கு இருக்கு. ஃபுட் கிரீம் எல்லாம் வேற லெவல். வெஸ்கேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மூவ் யூஸ் பண்றதுக்கு வெஸ்கேர் யூஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டு பிசினஸ் நம்பாத ஒரு சுச்சுவேஷன்ல எங்க வீட்டுல நான் கொடுத்தது வெஸ்கேர் தான். வெஸ்கேர் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சது 2 ப்ராடக்ட் இருக்கும். சோ எல்லா ப்ராடக்ட் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா ப்ராடக்ட் பத்தியும் நீங்களும் வாங்கணும்னு நினைப்பீங்க. தேங்க்யூ சோ மச் லீடர்ஸ். மீட்டிங் எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபீட்பேக்கை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. உங்க கோலை பிக்ஸ் பண்ணி இந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் லீடர்ஸ். விஷ் யூ வெல்.